ஹலோ கைஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலா ஸ்டாரில் எபிசோட் 41, 42 ரெண்டு எபிசோட் சேர்த்து போடுங்க. ஸோ லைக் போட்டு வீடியோ பாருங்க. ஓகே, ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ எபிசோட் 41 ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த இடத்த காட்டுறாங்க. நம்ம ஐஸ் கிங் என்ன பண்ணுறோம், மேலே குதிக்கிறாரு. இந்த பக்கம் மேலே நம்ம ஜூவா சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ கிட்ட. இந்த மாதிரி வந்து நீ கவலையே படுத்தால, அவரோட பவருக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வந்து சின்ன பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சர்ச் பண்ணி எல்லாம் எங்கெங்க போயிட்டு இருக்கானு என்னென்ன பண்ணிருக்கானுங்க அப்படின்னு எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இவருமே சர்ச் பண்ணி பண்ணிட்டு சரி ரைட்டான்ட்டு சல்லுன்னு வந்து அங்கே வந்து போக ஆரம்பிக்கிறாரு. இவனுக்கு எல்லாமே வந்து அந்த ட்ரீ ஹார்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். போன ஒட்டனே அவருக்கு எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு அவனுக்கு இருக்கிற 2 ட்ரீ ஹார்ட் அசால்ட் எடுத்து போயிட்டு இந்த பக்கம் வந்து லீவ் ஓடிட்டு இருக்கான். எல்லாம் இன்ஸ்டன்ட்டாக ஃப்ரீஸ் பண்ணிட்டு அவங்ககிட்ட ஒரு ஹார்ட் இருக்கா, அந்த ஒரு ஹார்ட் மொத்தமாக இவனுக்கு எடுத்து 3 ஹார்ட் எடுத்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் இந்த கேட்டில் என்ன பண்ணுறான், கத்தி வந்து ஷீல்டு மாதிரி வச்சுட்டு இருக்கான். அவரும் மேலேருந்து எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இவனும் வந்து இல்லை இந்த இடத்துல அப்படி விட்டு கொடுத்து அவனும் அட்டாக் பண்ணுறான். பட் அதெல்லாம் விட்டு வேலைக்காகும் அசால்ட்டாக அதுலேருந்து டாச் பண்ணிட்டு வந்து அவங்ககிட்ட இருக்கிற அந்த ட்ரீ ஹார்ட்டையும் பார்த்தினா எடுத்துக்கிட்டாரு கைஸ் இந்த இடத்துல. ஸோ அசால்ட்டாக கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இவங்க எல்லாம் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து அவர் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டாரு, என்கிட்ட ஒன்று கூட இல்லை அப்படின்னா இந்த ஃப்ரேக்கெலாம் சரியான ஷக்கு. இந்த மாதிரி யார் அவர் அந்த காட் ஆஃப் வாரை வந்து பார்த்ததே இல்லையே அப்படின்னு நீ எப்படி பார்த்துருவ, ஏன்னா அவர் வந்து பாடி கார்டு ஆச்சு அப்படின்னா பாடி கார்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரேக்கே சரியான ஷாக்கு. ஸோ என்னடா யாரா அப்படின்னு பார்த்தா அது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஹாங் இருக்கல, ஹாங்கோட பர்சனல் பாடி கார்டு. ஹாங்க்கு மொத்தம் வந்து 3 பாடி கார்ட்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து ஒருத்தர் தான் ஐஸ் கிங் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க பாருங்க, எல்லாருக்குமே சரியான ஷாங்கு. ஸோ அவர்லாம் வந்து சரியான பவர்ஃபுல். இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஒரு பவர்ஃபுல் வருதுன்னா உடனே வந்து ஒரு ஷீல்டு போடுறாரு. லூங் ஃபெங் உங்கள்கிட்ட வந்து அந்த விஷயத்தை வந்து தனியாக பேசணும், இது வந்து ஃப்ரேக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹாங் மேலே நிறையவே நம்பிக்கை வச்சிருக்காரு. சொல்லி உன்னோட ஸ்பிரிட் எனர்ஜி அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பேர் கேட்பாரு. இந்த இடத்துல ஹீரோ சொல்லுவான் என்னோட ஸ்பிரிட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ் காட் ஆஃப் வார் அந்த லெவலுக்கு ரீச் பண்ணிச்சுன்னா சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் வந்து இந்த குறைஞ்ச காலகட்டத்தில் வந்து ரீச் பண்ணுறாங்க. ஒன்று தண்டர் கார்டு, இன்னொன்று ஹாங். 2 பேர் தான். நீ இந்த ஒரு வருஷத்தில் இந்த அளவுக்கு வளர்ந்துருப்பான்னு நினச்சி கூட பார்க்கலும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசிக்கிட்டு இருக்காங்க சேர்ந்தத்தில். ஸோ வந்து ஹீரோ கேட்பான் எனக்கு வந்து ரிவார்ட் தரதா சொன்னீங்களே, நான் வந்து ஒரு பிளாக் கார்ட் சூட்டை வந்து கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனுக்கு கேட்க இது கேட்டால் வரும் பிளாக் கார்ட் சூட்டை ஏன்டா அவனுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேட்டால் ஸோ பிளாக் கார்ட் சூட்டு தான் பயங்கரமாக இருக்குது, என்னோட அட்டாக் இந்த அளவுக்கு தடுத்து நிறுத்துதுன்னா ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு வேணும்னு நான் நினச்சிட்டேன்னா உடனே இந்த பக்கம் ஐஸ் கிங் வந்து எல்லாம் ஓடுங்க எங்கே ஒருத்தர் இருக்காதுன்னு கத்தி வந்துட்டு இருக்கு. என்னடா பார்த்துருக்கேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வெயின் வந்து வருது. அந்த வெயின் வந்து ரெட் கலரில் பிளட்டோட கலரில் வந்து திக்னஸாக இருக்குது. அந்த ஃபுல் இந்த தீவையே பார்த்தீங்கன்னா ஒட்டச்சு திருக்கி விட்டுக்கிட்டு இந்த இடத்துல. ஸோ எல்லாருமே யோசிக்கிறாங்க கண்டிப்பாக வந்து இந்த வெயின் வந்து ரொம்ப ஆபத்தாக தான் இருக்கும், நம்ம எல்லாரோட கண்டிப்பாக இது வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது இதனோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஐஸ் கிங்லாம் தடுத்து நிறுத்திட்டு அவர் என்ன தான் ஃப்ரீஸ் பண்ணாலும் ஒன்றுமே வேலைக்கு ஆகல. ஈவன் அதனோட ரீஜென்ரேஷனோட பவர்லாம் பயங்கர கொட்டூரமாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ ஐஸ் கிங்கை பார்த்து கொஞ்சமாக தப்பிக்க ட்ரை பண்ணிருக்காரு. பட் ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. ஐஸ் கிங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து மாற்றி பார்த்தா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறவங்களுக்குலாம் லுங் ஃபெங் வந்து நம்ம இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் போய்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல யோசிக்கிறார் இந்த வெயின் வந்து இந்த அளவுக்கு ஹார்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது, அது எப்படி என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. முதல்ல தப்பி நடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் ஜூ வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோ ஜெட்டு கூட்டு போயிரு. ஸோ இங்கேருந்து வந்து நம்ம ஐஸ் கிங்கோட ஃபைட்டை பார்க்கலான்ட்டு ஐஸ் கிங் ஃபைட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். ஐஸ்கிங் என்ன தான் அது எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு வந்தாலும் பட் நான் தான் வெயினிட்டு ஒன்றுமே ஆகலை. ஸோ அதில் வந்து எனர்ஜி கொட்டூரமாக இருக்குது. இவர் சொல்கிறாரு ஐஸ்கிங் வந்து உண்மையிலே இப்போ வந்து ஆபத்தில் தான் இருக்கான், கொஞ்சம் கஷ்டம் தான் போடல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி கேட்குறாங்க ஐஸ்கிங் அதில் தப்பிக்கலாம். அந்த வெயின் எல்லாமே சுற்றி போட்டு அது சுற்றி பார்த்தீங்கன்னா கேஜ் மாதிரி வந்து ஒரு கேஜ் வந்து உருவாக்க ஆரம்பிக்குது. அவர் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் ஒட்டச்சிலேருந்து போய்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்ன தான் வேகத்தில் போனாலும் சரி அந்த வெயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை ஒட்டச்சிட்டு வருது. ஒரு கடத்தில் ஐஸ்கிங்கை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண இந்த பக்கம் பார்க்குறாங்க. ஸோ ஐஸ்கிங் உண்மையிலே இது ஆயிடுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வெயின் என்ன படுதுன்னா ஐஸ்கிங்கை பார்த்தீங்கன்னா சுத்த ஓட ஆரம்பிச்சது. அவருக்கு என்ன தான் அட்டாக் பண்ணால் ஒன்றுமே வேலைக்கு இல்லை. ஸோ சுற்றி ஒரு கேஜ் மாதிரி ஒரு கூண்டு மாதிரி பண்ணி அவர் வந்து அதே இடத்துல நசிக்க ஆரம்பிக்க. இவர் சொல்கிற சரி ஓகே அந்த ஃபர்படி ஐஸ் டெக்னிக் யூஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அவரும் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை ஒட்டச்சிக்கிட்டு சல்லுன்னு வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த ஜெட் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து வீந்துறாரு. அதை பார்த்து ஹீரோ வந்து ஒன்றும் உங்களுக்கு ஆகலைன்னு இருக்க ஒட்டனே வந்து கிளம்பலான்னு போயிடுறாங்க. இந்த சைட்லேயே ஒன்று எல்லாருமே தப்பிச்சிடானுங்க. எப்படா தப்பிச்சானுன்னு பார்த்தா நம்ம ஃப்ரே இருக்காங்க பார்த்தியா. ஸோ நேச்சர் கார்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு எல்லாருமே வந்து அவனுக்கு ஓடி தப்பிக்கலான்னு போவான். அவங்க எல்லாரும் கூப்பிட்டு வந்து காப்பாற்றினதே இவங்க தான். ஸோ அதனால் வந்து இவங்க ரொம்பவுமே நன்றி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நன்றிலாம் வேணாம், அவங்க இருக்கிற அந்த ட்ரீ ஆர்ட்டை எடுத்து கொடுங்கடா அப்படின்னு கேட்க என்னது ட்ரீ ஆர்ட் வேணுமா அப்படின்னு கேட்க ஆமாண்டா எல்லா ட்ரீ ஆர்ட்டையும் எடுங்கன்னு சொல்லிருக்கேன். சைடு வந்து கேட்லாட் சொல்கிறாங்க வேறு வழியே இல்லை, இது வந்து ரூல்ஸ் நம்ம வந்து கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். அவனுங்க வச்சுக்கிற கலெக்ட் பண்ண எல்லா ட்ரீ ஹார்ட்டும் அப்புறம் அந்த ரூட்டு 2 ரூட்டுமே இருக்கும். அந்த ரூட்டு எல்லாத்தையுமே கொடுக்க சரி ரைட்டு ஏதாவது பிரச்சனைனா அதுக்கப்புறம் நான் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு அங்கே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஓகே வந்து காட் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து
ஐஸ் கிங் ஹீல் ஆகிட்டு இருக்காரு கைஸ். ஐஸ் கிங் எப்படி இருக்கு கேட்க. ஸோ இந்த ஹீலிங் டெக் ஐஸ் ஹீலிங் டெக்னிக் எனக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் ஆகுது. ஏன்னா உடம்பு கொஞ்சமாக ஹீலிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன். நம்ம ஜூ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, உன் டெக்னிக்லாம் செம்மையாக இருக்கு அந்த ஐஸ் டெக்கு, நீ ஏன் அந்த டெக்னிக் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கூடாது, நான் மட்டும் அதை கற்றுன்னு வச்சுக்கேன் இன்னும் பவர்ஃபுல்லாக. ஸோ நான் என்ன சொல்லிக் கொடுக்குமான்னு தெரியல. ஏன்னா இந்த டெக்னிக்கே வந்து ஹான் தான் வந்து இந்த டெக்னிக்கை உருவாக்குனாரு. அவர் தான் எனக்கு சொல்லியும் கொடுத்தாரு. என்னால் அவங்களை டீச் பண்ண முடியாது, என்னோட உடம்பு தான் செட் ஆகணும் அடப்பாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜூவும் சொல்லிட்டு இருக்காரு கைஸ். ஸோ பார்க்கலாம், எனக்காக ஏதாவது டெக்னிக் கிடைச்சா நல்லா இருக்கும்ட்டு சீனில் வந்து ஹீரோ கேட்குறான். ஸோ இப்போ நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்னு கேட்டு ஜூ வந்து சொல்ல நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம் பிரச்சனை இல்லைன்னு கேட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவருமே வந்து கேட்குறாரு. ஸோ ஹீரோ கேட்பான், இந்த ஃப்ளைட் எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஸோ இந்த ஜெட்டுக்கெலாம் வந்து யாரும் கண்ட்ரோல்லாம் பண்ண தேவை, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிட்டுருக்கோம், நீ ஏன் ஒரு ரிவார்டாக வந்து ஒரு ஜெட்டை கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கு. ஜெட்டா அது இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ ஹான்கிட்டயுமே இதுமாரி ஒரு யூனிவர்ஸ் லெவல் ஜெட் இருக்குது. ஸோ பார்க்கலாம், எனக்கு எதாவது சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. கண்டிப்பாக உனக்கு இதுலேருந்து ஒரு 10% ஷேர் கண்டிப்பாக கிடைக்கும். நீ வந்து கேட்டு போகிற என்னோட வேல்யூ கண்டிப்பாக அதிகமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபென்ட் அவனு கேட்குறா. ஜெட்டு கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மிஷினில் எவ்வளோ கிடச்சிருந்தா, இந்த மிஷினில் வந்து நிறையவே வந்து 1000 வருஷம் தூரம் கிடச்சிது. அப்புறம் ஒரு சில 10,000 வருஷம் ஹார்ட்டும் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஜூ சொல்கிறாரு. அலைன்ஸில் அதை விட நிறையவே இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, இந்த வெயின் என்ன பண்ணுறது, அது வந்து ஹாங்கே வந்து பர்சனலாக வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹாங் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒருத்தர் மட்டும்தான் அந்த வெயினை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃப்ரே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட டீச்சர்ஸுக்கு வந்து சொல்லியிருக்காங்களாம். ஸோ அவங்க மாஸ்டர்ஸில் சொல்லியிருக்கோங்க. ஸோ இந்த மாஸ்டர் வந்து சரி ஓகே அவங்க வந்துட்டாங்க எல்லாம் வாங்கினா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 பவர்ஃபுல்லான மாஸ்டர் வந்து நிற்கிறாங்க. அவங்க அங்கே வந்து ஏரில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்க உடனே ஃப்ரீயாக போயிட்டு ஸோ வணக்கம் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி இல்லை யோசிக்கிறான். ஸோ நேச்சர் ஆஃப் காட்ஸ் இவங்களுக்கே வந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய டீச்சர்ஸாக யாராக இருக்கும், இவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு பேசிட்டு என்னடா இன்னொரு பிளெயின் வருதுங்களா, அந்த இடத்துக்கு வந்து ஒரு பிளெயின் வருது கைஸ். ஸோ யாரான்னு பார்த்துக்கிட்டு இருக்க. ஸோ அந்த பிளெயினை பார்த்தோன்னே எல்லாருக்குமே தெரியுது யார்கிட்ட. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கதவை புண்டு ஹாங் வந்துக்கிட்டு இருக்கு. அவர் பவரை ரிலீஸ் பண்ணும் கொஞ்சம் எல்லாம் அதிர ஆரம்பிக்குது. ஸோ லீலோசிபுரம் என்ன ஓகேனா பவர்ன்ட்டு உடனே வந்து எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் எல்டர் வணக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வர்றதை நான் முன்னாடியே பார்த்துட்டேன். ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட் வந்தீங்க, உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன், ஒரே சான்ஸ், நீங்கள் முடிஞ்சால் அதை ஆப்டெயின் பண்ணுங்கள், இல்லைனா விளையாடுங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபர்ஸ்ட் எல்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 4 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து ஹாங் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்து. ஸோ ஒட்டனைக்கு இவங்களும் பார்த்தீங்கன்னா கிளம்ப இருக்கிறாங்க சொல்லி யோசிக்கிறோம் என்ன ஓகே நான் பவர் இருக்கணும்னு. ஸோ போன 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாஸ்ட் அந்த டிவியே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு போக ஆரம்பிக்குது. இந்த பக்கம் நம்ம லீனாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல போன 5 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த அளவுக்கு பெரிய அட்டாக் பண்ண முடியுமா அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஸோ ஃபஸ்ட் எல்டர் இந்த செஞ்சு மன்னிச்சிருங்கன்னா அவர் பேசவே இல்லை, முடிஞ்சா நவருங்கடா அப்படின்னு கையை மட்டும் அசகி இவங்கெல்லாம் வந்து சரி ஓகேன்ட்டு கிளம்புறாங்க. ஸோ ஃப்ரீ வந்துட்டு இந்த மிஷின் முடிச்சு எல்லாம் இங்கே பட்டுன்னு கிளம்புங்க. ஸோ ஃபஸ்ட் எல்டர் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த ஸோ இந்த ஒரே ஒருத்தர் வந்து இந்த வெயின் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண வரா. இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லீன் நினைக்கலாம். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு எபிசோடு வந்து இங்கே வந்து முடியுது. ஸோ இந்த எபிசோடு நான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காம வந்து பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு போங்க. ஓகே கேஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 42வது எபிசோட் இருக்குல்ல. ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெயினெல்லாம் உடச்சிட்டு ஆன்வெஸ்ட் இந்த வெயின் ரொம்பவுமே வந்து அற்புதமாக இருக்குது. ஸோ லுங் ஃபேங் இது வந்து ஒரு நல்ல ஸ்டஃபாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மிஷின் அப்படின்னு நினைக்கிறேன். இது அதுவாக இருக்குமான்னு யோசிச்சுட்டு அவரும் வந்து ஒரு டொமைன் சின்னதாக டொமைன் உருவாக்கி அட்டாக் பண்ணால் அது வந்து கீழே விழுது. கீழே இருந்தாலும் உடனே கீழே அது சூப்பரா அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். லுங் ஃபேங் உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லிருக்கேன். அவரும் உடனே ஒரு பெரிய டொமைனை கிரியேட் பண்ணி உள்ளே இருக்கிற வெயின் எல்லாத்தையும் லாக் பண்ண எல்லாம் விழுந்து எல்லாம் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டொமைனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அவர் சொல்கிறாரு ஸோ ஒரு வெயின் எழுதுரு ஏன்ஷியன் சிவிலைசேஷனில் நோட் பண்ணப்பட்ட அதே மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஸ்கை சுப்பீரியர் வெயின் இல்லைன்னா வந்து பிளட் வெயின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது வந்து 2மே பேர். ஸ்கை சுப்பீரியர் வெயின்ங்கிறது வந்து உண்மையான பேர். ஸோ அதே மாதிரி இருக்குது. சரியான ஜாக் பண்ணுறா லுங் ஃபேன் எனக்கு ஒரு லக்கி ஸ்டார்லாம் சொல்லிட்டு ஒரு பெரிய பிளாஸ்ட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த சீனை வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனை பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ தூக்கிட்டு வந்து அது கேம்ப் எலைட் ட்ரைனிங் கேம்ப்லேயே வந்து விடுறாங்க இந்த இடத்துல. ஸோ அவங்க சொல்லிட்டு போகிறாங்க அவங்க உன்னை கூப்பிட இருக்க வெயிட் பண்ணல ஃபேங்க் அப்படின்னு சொல்லிருக்கேன். ஸோ பரவாயில்ல கொஞ்ச நாள் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக போனாலும் கடைசியாக நான் வந்து வெற்றிகரமாக ஸோ எலக்ட்ரானிக் கேம்புக்கு வந்துட்டு ஸோ மற்ற எல்லாருமே வந்து கேம்பில் தான் இருக்காங்க இன்னுமே அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு செக் பண்ணிருக்கான். சைடில் பார்த்தீங்கன்னா லீல வந்து ஒன்றுமே முடியாமல் பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான் பாட்டில் என்ன தான் பண்ண போனோம் அந்த இடத்துக்கு வெர்மிலின் அவங்க அங்கே வந்து கேட்குறாங்க. சொல்லி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கு, நான் உனக்கு இப்படி பார்த்ததே இல்லையே, எதனால வந்து இப்படி குடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுருக்கு. ஸோ லியோ என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இருக்கான். ஸோ லியும் சொல்லி வெர்மிலியன் நான் என்ன சொல்கிறது இப்போ எங்கள் அட்வான்ஸ் காட் ஆஃப் வாரம் ஆகிட்டா இதுக்கப்புறம் உனக்கு எப்படி போய் வாங்க போகிறோம் அப்படின்னு கேட்டு வெர்மிலியன் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக நீ போய் இப்போ இருந்தாலும் இருக்க நம்ம ஃபேமிலியில் எக்கச்சக்க நேச்சர் காட்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்க வெர்மிலியனா அவனுக்கு இன்னும் விஷயமே புரியல. பின்னாடி வந்து எக்ஸ்ட்ரீம் மார்ஷியல் ஆள் ஹாங் இருக்காரு. ஹாங்க எதிர்க்க யாரால முடியும்னு
நடக்கிற வெர்மிலியனா போச்சு, அவ்வளோதான், நம்மளால இது அப்படி ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனு மனசு உடஞ்சு போயிருக்கு. இந்த இடத்துல உடனே ஃப்ரீயாக போய் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு வந்து முத்தம் கொடுத்து வந்து அவனுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆறுதல் சொல்லலாம் ஆள் இருந்தால் யாருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயும் வந்து பரவாயில்லப்பா, நான் வந்து நல்லா ஹீரோட்டா அந்த இடத்துல நம்ம ஜூ வராது, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோவும் சரி ரைட்டு அவங்க வந்து மீட் பண்ணுற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன் பார்த்தா அவனுக்கு காரில் போயிட்டு இருக்கேன். அவர் சொல்லிட்டு போயிருக்காரு, சார் கண்டிப்பாக வந்து ஹாங் வந்து உனக்கு ரிவார்ட்ஸை கொடுக்குதா வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு லுங்ஃபெங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் மார்ஷல் கிளப்போட ஸோ மெயின் ஆள் அந்த ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து போகிறாங்க. ஸோ பயங்கரமாக இருக்குன்ற போது ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ உங்கள் 2 பேரும் போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஏ வந்து 2 பேரும் அனலைஸ் பண்ணுது. இது ஃபஸ்ட்டு சீனில் வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஏ கிரேட் நின்னா ஏ. ஸோ அதுவும் வந்து 2 பேரும் செக் பண்ணிட்டு 2 பேரும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஏன் வண்டி போகுது. ஸோ உள்ளே போட்டோன்னே உள்ளே அந்த எட்டுமே பெம்பாண்டமாக இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம ஜூம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வந்து போனோடனே வந்து ஹாங்க்கு வந்து மரியாதை கொடு, ஹாங் வந்து ஒரு மரியாதையான அவரும் ஒன்று மரியாதை நடத்துவார் லுங்ஃபெங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே அந்த இடத்துல நம்ம ஐஸ் கிங் வந்து போகிற போக நம்ம ஹீரோட்ட வந்து பேசிட்டு போவோம். ஸோ ஐஸ் கிங் இங்கே தான் இருக்காரு நம்ம ஹீரோவும் பார்க்குறான். சரி ஓகே நான் வந்து போகிறோம்னா உடனே உள்ளே இருந்து ஒரு உள்ள வா லுங்ஃபெங் அப்படின்ற மாதிரி ஹாங் கூப்பிட ஹீரோ வந்து உள்ளே போகிறான். ஸோ இங்கே உட்காரு லுங்ஃபெங் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்கிறது. ஸோ ஹீரோ போய் உட்கார கண்டிப்பாக அவனோட ஜேர்னி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மிஷின் வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, எல்லாருக்கும் நல்ல ஸ்டஃப் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேட்காரு. ஸோ மொத்தமாக வந்து உனக்கு 15% வந்து மிஷினுக்கு 10%, அப்புறம் நீ கான்ட்ரிபியூட் பண்ணது வந்து 5% சொல்லிட்டு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு கைஸ். இந்த இடத்துல மொத்தமாக நம்ம போன மிஷின்லேருந்து மொத்தமாக 12 பிளான்ஸ் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிருக்கா. ஸோ அதில் 15% வந்து கண்டிப்பாக ஒரு பிளான்ட்டுக்கு வந்து ஒருத்தானது. ஸோ ஒரு 1000 வருஷம் பிளான் நீ ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணிட்டு நான் கேள்விப்பட்டேன், அதனால் உனக்கு இந்த எஃபெக்டிவாக தெரியாது. ஆனால் நீ வந்து இந்த ட்ரெஷரை வந்து நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுக்கு பதிலாக உனக்கான ரிவார்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோட சாய்ஸ் தான். அவங்க பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ரிவார்டு வர ஹீரோ ஒன்று தொடறாங்க. ஸோ அதுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு வெப்பன் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா லிக்விட் நைட்ரஜன் ஐஸ் பிளட் கேசஸ் லெவல் ரேங்கஸ் இருந்தது. இதில் நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லாமே ஃப்ரோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ அதுக்கு அடுத்தது வந்து பார்க்குறான். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்ட்ராஃப் அப்படின்ற மாதிரி ஒன்று வருது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பிளேடுன்ற மாதிரி ஒரு ஆர்டிஃபேக்ட் எஸ்எஸ் லெவலு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸோ பிளாக் கார்ட் சூட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு பிளாக் கார்ட் சூட் ஒருத்தருக்கு நிறைய வெப்பனுமே அந்த இடத்துல வந்து வருது. ஸோ இந்த மாதிரி வந்து ஹீரோ என்ன சூஸ் பண்ணுறது இல்லை ஆக்சுவலி பிளாக் கார்ட் சூட் நார்மல் சூட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அங்கே வந்து எனக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு அந்த எனக்கு வந்து அந்த வாட்டர் ஆஃப் லைஃப் வேணும்னா வாட்டர் ஆஃப் லைஃப் அதையும் அவனுக்கு தேவைப்படுதுன்னா என்னோட பிரதர் அப்புறம் வந்து என்னோட டீம்மேட் ஒருத்தர் வந்து ஹீல் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவரோட லெக்கை ஹீல் பண்ணுறதுக்காக தான் நீ இந்த வாட்டர் ஆஃப் லைஃபை கேட்குறியா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ வாட்டர் ஆஃப் லைஃப் கிடைக்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, அது நம்ம இடத்துல வந்து விற்கவும் முடியாது. ஸோ வந்து கவர்மெண்ட்டே வந்து ஏழை விடுவது எந்தாவது ஒரு ரேரான இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ உனக்கு ஹீலிங் தான் பண்ணணும்னா நீயே வந்து ஹெர்ப்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, இந்த ஒரு ஹெர்பை யூஸ் பண்ணால் இதுவுமே வந்து ஹீல் பண்ணுமே அப்படின்னு கேட்க நான் வந்து ஒருத்தர் மட்டும் இல்லை 2 பேருமே காப்பாற்ற நினைக்கிறேன். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னோட டீம்மேட் அப்புறம் எதுனா சரி ஓகே அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். நான் வந்து இன்னொரு 2 மாதத்தில் வந்து இந்த வாட்டர் ஆஃப் லைஃப் அது வந்து ஏலத்துக்கு வரப்போகிறதா அப்படின்றது மாதிரி எனக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு. மேபி உனக்கு அங்கே கிடைக்கல அப்படின்னா 2 மாதமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ கேட்குறான். சரி மொத்தமாக வந்து எவ்வளோ வேணும்னா மொத்தமாக வந்து உனக்கு 35.6 ஸ்டார்ஸ் அதாவது $3.65 trillion உனக்கு வந்து வரும் லுங்ஃபெங் மொத்தமாக இந்த மிஷினோட ஒர்த்து அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோக்குலாம் இன்னும் நம்பவே முடியல, இன்னும் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ ஹீரோவும் சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி எனக்கு பிளாக் கார்ட் சூட் வேணும்னு சொல்கிறான். பிளாக் கார்ட் சூட் வந்து நீ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை. ஆனால் அது வந்து ரேர் பீஸ். ஸோ வந்து நீ ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து ரூயன்ஸ் வந்து நீ போவ லுங்ஃபெங் அந்த ரூயன்லேருந்து இதோட பயங்கரமான வந்து உனக்கு ஒரு செட் ஆஃப் இதுவும் கிடைக்கலாம். ஸோ உனக்கு வந்து ஒரு 2 ஆப்ஷன் தரேன். ஒன்றுக்கு இப்போ நீ காசு கொடுத்து வாங்கிக்க, ஸோ ஃபியூச்சரில் வர்றது வந்து எங்களுக்கு வந்து நீ தரவே தேவையில்லை அப்படி சொல்கிறீங்க. அப்படி இல்லை இது வந்து நீ ஃப்ரீயாக எடுத்துக்க, ஃபியூச்சரில் வந்து என்ன கிடைச்சாலும் எனக்கு தரணும் சொல்லு. நீ 2 ஆப்ஷனில் வந்து எந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுற லுங்ஃபெங் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்கிறான் நான் வந்து செகண்டை சூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து இது வந்து நான் வந்து இதை இப்போதைக்கு வந்து நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், ஃபியூச்சரில் வர்றது உங்களுக்கு நான் தர தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ ஹாங்கும் சொல்கிறாரு பரவாயில்ல நல்லா புத்திசாலியாக தான் இருக்கு அப்படின்னா சரி ஓகே உன்னோட 35.6 ஸ்டார்ஸ்க்கான உன்னோட ரிவார்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனு சொல்லிருக்காரு. ஸோ ஹீரோவும் கேட்குறான். ஸோ ஹாங் எனக்கு வந்து எதை சூஸ் பண்ணுறது நீங்களே கொஞ்சம் கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி ஓகே நானே கைட் பண்ணுறேன் என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்ன கேட்டால் நான் உனக்கு சஜஸ்ட் பண்ணுறது இந்த பேசிக் ஸ்பிரிட் மாஸ்டரோட ஸோ இந்த ஒரு வால்யூம் தான் அப்படி சொல்கிறீங்க. ஸோ இது வந்து மொத்தமாக 3 ஸ்டார்ஸ் உனக்கு வந்து ஆகும் அப்படின்னு சொல்லிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ யோசிக்கிறான். ஸோ இது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது, கண்டிப்பாக எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு. ஸோ பிளாக் கார்ட் சூட் வந்து 5 ஸ்டார்ஸ் அப்புறமா வந்து இது வந்து 3 ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அவன் கேட்குறான். ஸோ எனக்கு ஏதாவது வேறு ஏதாவது வெப்பன் ஆர்மர் அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஹீரோ யோசிக்கிறான். ஸோ வந்து உனக்கு வந்து வெப்பன் நீ வந்து சூஸ் பண்ணணும், நீயே வந்து ஒரு ஜெட்டை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரைமரி லெவல் ஜெட்டு வெறும் 60 ஸ்டார் தான் இருக்குது. ஹீரோனோட 60 ஸ்டார்னா அந்த இடத்துல எக்கச்சக்க டெக்னிக், தண்ட டெக்னிக், வெர்மிலியன் டெக்னிக் மாதிரி நிறைய டெக்னிக் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் வந்து பார்க்குறான்.
ஸோ இந்த வெப்பன் வந்து ஸ்பிரிட்டான வெப்பன் தான் அப்படின்னு ஸ்பிரிட் மாஸ்டருக்கான வெப்பன் தானே கேட்டால் ஆமாம் இது ஸ்பிரிட் மாஸ்டருக்கானே வந்து வடிவமைக்கப்பட்ட வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்பன் வெறும் வந்து 30 ஸ்டார்ஸ் தான் வந்து உனக்கு வேணா நீ வந்து தாராளமாக வந்து இது வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ வந்து எங்களுக்காக வந்து இவ்வளோ வந்து ஒர்க் பண்ணி இந்த மிஷினை கொடுத்தா 30 ஸ்டாருங்கிறது உனக்கு வந்து 20 ஸ்டாராக வேணா குறைச்சி தரேன் அப்படின்னு இருக்க மொத்தமாக கணக்கு போட்டுட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து ஹீரோ அந்த வெப்பனு பிளாக் கார்ட் சூட்டு அப்புறமா வந்து அந்த பேசிக் ஸ்பிரிட் அந்த மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் வந்து மொத்தமாக 3 ஸ்டார்ஸ் வந்து எனக்கு பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு ஒட்டனே அப்படின்னா 2 ஸ்டாருக்கு வந்து கிங் லெவல் ஸ்மார்ட் ஃப்ளைட்டிங் ஜெட்டு அதை வந்து வாங்கிக்கிறாங்க. மீது வந்து 1.5 ஸ்டார் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பிளாக் ரூட் அந்த ஒரு ஹெர்பை வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ ஓகே உன்னோட இதுவெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குன்னு சரி ஓகே வெப்பனுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது தேங்க்ஸ் மிஸ்டர் ஹாங் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நீ வந்து இப்போ இந்த அட்வான்ஸ் கார்ட் ஆஃப் வாங்கிட்டு இதுக்கப்புறம் வந்து நீ கேம்பில் வந்து இருக்க தேவையில்லை. உனக்கு வந்து 2 பேருக்கு ஒன்று இந்த ஹாங்னிங் சிட்டிலேருந்து ஸ்பெஷல் ஆப்ரேஷன் டீமில் வந்து ஜாயின் பண்ணி அதில் வந்து ட்ரைனிங் ஆகலாம். 2வது நான் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக வந்து ஒரு சிட்டிக்கு வந்து போக ஆரம்பிக்கலாம். ஸோ நீ எதை சூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்க ஸோ இன்ஸ்ட்ரக்டராக பார்த்து என்னோட பேஸ் என்னோட ஜெய்னாட்டிக் வந்து நான் வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து நான் வந்து இன்ஸ்ட்ரக்டராக போகிறோம் அதுவும் என் சிட்டிலேயே போக விரும்புகிறேன் ஹாங் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து இதில் வந்து முடிக்கிறாங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் வந்து லைக் போடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு சில நண்பர்கள் வந்து இன்னுமே வந்து இந்த அனிமே வந்து வேணான்ற மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஸோ ஒரு சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்களே வந்து பாருங்க நண்பா. ஸோ வந்து நிறைய பேர் வந்து இந்த அனிமே வந்து பிடிச்சி பார்க்குறாங்க. நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாகவும் போய்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா நான் உங்களை எதுவுமே சொல்லலை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த அனிமே முடிச்சுட்டு அடுத்த அனிமே வந்து நான் போடுறேன். ஆனால் நிறைய பேர் உண்மையிலே இந்த அனிமைக்குமே வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. ஈவன் ஒரு 1500 பேர்கிட்ட இருக்காங்க. 1500 பேர் கண்டிப்பாக இந்த அனிமே வந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க நண்பா. ஸோ கண்டிப்பாக இந்த அனிமே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்த அனிமே வந்து போடணும்பா. ஓகே செந்துரிய மறக்காம லைக் பண்ணுங்க. பாய் 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 கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்படியே இருக்குட்டு. ஸோ என்ன கமெண்ட் பண்ணுறதுனே தெரியலனா ஏதாவது ஹார்ட்டு ஃபயர் அப்படின்னு போட்டுவிட்டு போங்கயா.